ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸுக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸ் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்கலி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம்னா ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ என், எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ என், இதான் ஃபார்முலா. இதில் மியூங்கிறது தான் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த என்னங்கிறது என்ன அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ். இதில் எஃப்ங்கிறது நம்மளுக்கு இருக்க ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ என் அப்படின்னா எஃப்ஓட ப்ராப்பர்ட்டி என்னவோ அதெல்லாம் இதுக்கும் அப்ளிகபிள்னு அர்த்தம். எதுக்கு? இந்த ரெண்டு குவான்டிட்டிக்குமே அப்ளிகபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதான் ஈக்குவல் டுன்னு போட்டோம்ல இடையில. ஸோ ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா எஃப்க்கு இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் இதுக்கும் இருக்கும்னு அர்த்தம். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப்ஓட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்ங்கிறது எப்போ இருக்கும், எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலும் சர்ஃபேஸ் ரஃப்னஸ். அங்கே சர்ஃபேஸ் ரஃப்னஸ் இருந்தால் தான் ஃப்ரிக்ஷனே இருக்கும். மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் ரஃப்னஸ். நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஏன் அந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதர் ஸ்மூத் ஸ்பியர்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்மூத் ஸ்பியர்ஸாக இருந்தால் அங்கே என்ன ஆகாது, ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஸோ ஒன்று ரஃப், அந்த ரஃப்னஸ் இருக்க தான் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் சொல்லிடலாம். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா எஃப்ஐ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதை எஃப்ங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ரஃப்னஸையும் நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே ஓகே, அவ்வளோதான் அந்த கொஸ்டின். The next question என்னன்னா, the radius of gyration of a body is a distance such that its square multiplied by a mass is given by. Radius of gyration. Radius of gyration னா நம்மளுக்கு ஞாபகம் வரணும் k square. Such that its square multiple. Square னா k square னு போட்டிருக்கேன். Square multiplied by mass is given by mk square which is equal to I. I is equal to mk square. அப்போ ஐங்கிறது தான் என்னது அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஐங்கிறது என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆப்ஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர். ஏன் டார்க் வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்கில் கே ஸ்கொயருங்கிற கான்செப்டே இல்லை, ஆங்குலர் மொமெண்டத்துலேயும் இல்லை, அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜிலையும் இல்லை. ஓகே, இதில் வராது. ஓகே ஓகே, தட்ஸ் ஆல். ஐ இஸ் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர். இந்த ஐங்கிறத தான் இந்த மாதிரியானதில் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா moment of inertia of a solid sphere about its diameter I, about its diameter I, its moment of inertia about a tangent is அப்படின்னு கேட்டிருக்காங்க. tangentல என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ moment of inertia of a solid sphere, moment of inertia of a solid sphere அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5 mr square. ஓகே, 2/5 mr square நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே tangent அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/5 mr ஸ்கொயர். 7/5 mr ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது டேஞ்சன்ட் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேஞ்சன்ட் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இதை அப்படி டிவைட் பண்ணுங்க. இது டிவைட் பை இந்த வேல்யூ 7/5 டிவைட் பை 2/5, 7/5 divided by 2/5. அப்போ என்ன ஆயிரும் 7/5 into 5/2. மேலே கொண்டு வந்தீங்கன்னா 5/2. ஸோ 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7/2. 7/2ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 3.5. 3.5 உங்களுக்கு 3.5 mr ஸ்கொயர், 3.5 mr ஸ்கொயர் இல்லாட்டி 3.5 ஐன்னு வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம் ஆப்ஷன். ஸோ இதை விட்டுருங்க. இப்போ 3.5 இருக்குது, ஆனால் உங்களுக்கு 4 தான் இருக்குது அப்படின்னா நியரஸ்ட் வேல்யூ எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 3.5க்கு நான் 4 அப்படின்ற ஆப்ஷனையும் நான் எடுத்துக்கிறேன். பட் ஆக்சுவலி நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா 3.5. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the perpendicular axis theorem, I is equal to ix plus iy is valid for எதுக்கு valid அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பியர்ஸுக்கா, சிலிண்டர்ஸ்க்கா, இல்லை லேமினாக்கா, ஆல் 3 பாடிஸ்க்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சே கண்டுபிடிச்சிடலாம். I z is equal to ix plus iy.
எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிறது தான், எக்ஸ்ஒய் பிளேனுக்கு இருக்கிறது தான். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, the perpendicular axis theorem IZ is equal to IX plus IY is valid for, எதுக்கு வேலிட் அப்படின்னு கேட்குறாங்க. கீழே ஆப்ஷன்ஸ் என்னன்னா ஸ்பியர்ஸ், சிலிண்டர்ஸ், லேமினா, 3D ஆப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து யோசிக்கலாம் வேணாம், இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். IZ is equal to IX plus IY அப்படின்னா என்ன அர்த்தம்? Z plane depends on XY plane அர்த்தம். Z plane moment of inertia along Z plane depends on XY plane. அப்போ XY அப்படிங்கிறது ஒரு 2D ஆப்ஜெக்ட்ஸை தான் குறிக்கும். 2D அல்லது லேமினார் நம்ம சொல்லுவோம். ஓகே, 2D ஆப்ஜெக்ட்ஸ் தான் குறிக்கும். இட்ஸ் நாட் ஃபார் 3D. 3Dனா என்னன்னா ஐஇசட் வந்து இந்த சைடு தான் வந்திருக்கணும். அப்போ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் 3D அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் எதுக்கு வேலிட்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 2D ஆப்ஜெக்ட்ஸ். நீங்கள் ஃபார்முலாலேருந்தே எழுதலாம். ஓகே, ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் பிளஸ் ஐஒய்னா என்ன அர்த்தம்? Z டிபெண்ட்ஸ் ஆன் XY பிளேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2D ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இதில் பாருங்க ஆப்ஷனில் ஸ்பியர்ஸு, சிலிண்டராக இருக்கட்டும், 3D ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே 3D ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸ்பியர் ஒரு 3D தான், சிலிண்டர் ஒரு 3D தான், இது ஆல் 3D பாடிஸ்னாலும் 3D ஆப்ஜெக்ட்ஸ் தான். அப்போ எது 2D ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2D பாடிஸ்ன்னு கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி லேமினான்னு கொடுக்கலாம். லேமினான்னு கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஓகே ஓகே ஸோ லேமினான்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கூட நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து தெரிஞ்சு லேமினா அப்படின்னா இட் இஸ் ஒன்லி 2D ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எ தின் ராட் ஆஃப் லென்த் எல் ஹேஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன கொடுத்துருக்காங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா mL²/12 அபவுட் இட்ஸ் சென்டர். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் சென்டர். இட்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒன் எண்ட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் ஒன் எண்ட் என்ன? இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரு எண்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஒன் எண்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அலாங் த சென்டர் பிளஸ் md². ஓகே, md². இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த d² வேல்யூ பை பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை படி, பேரலல் ஆக்சிஸ் தியரம் பிட்வீன் த 2 ஸ்பெசிஃபிக் பேரலல், 2 பேரலல் லைன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா L/2. ஏன் L/2 அப்படின்னா 2 பேரலல் லைன்ஸ்க்கு இடையில இருக்கிறதுனால L/2. அப்போ டிங்கிற வேல்யூ நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா L/2ன்னு எடுக்கணும். ஓகே, டிங்கிற வேல்யூ L/2ன்னு எடுக்கணும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. அப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரு எண்டில் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர்னா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க mL²/12. ஏன் நான் L எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே கொஷினில் உங்களுக்கு L தான் எடுத்திருக்காங்க, mL அப்படின்னு எடுத்திருக்காங்க. எதர் டிஸ்டன்ஸுக்கு L எடுத்திருக்கலாம் இல்லாட்டி R எடுத்திருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா m இந்த டிக்கு பதிலாக என்ன போடணும்? L/2ன்னு போடணும். m × L/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? mL²/12 ப்ளஸ் mL²/4 அப்படின்னு வரும். அப்போ நான் mL² காமனாக எடுத்துடுறேன். 1/12 ப்ளஸ் 1/4. ஸோ இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 16/48ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/3. அப்போ ஃபைனலி நம்மளுக்கு 1/3 mL². 1/3 mL². 1/3 mL². இங்கே 1/3 இருக்கா? இதுதான் ஆன்சர். 1/3 mL². 1/3 mL². அப்படி இல்லாட்டி mL²/3 இப்படியும் கொடுத்துருப்பாங்க. 1/3 mL² தான் நம்மளுக்கு ஃபைனலி ஆன்சர். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். த நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, யூக்லிபிரியம் ஆஃப் அ ரிஜிட் பாடி மீன்ஸ். யூக்லிபிரியம் ஆஃப் அ ரிஜிட் பாடி மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு யூக்லிபிரியம் அப்படின்னா அங்கே மோஷனே இருக்காது. மோஷன் அப்படின்னா அங்கே எந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆக்ஸலரேஷனாக இருக்கட்டும், ஆங்குலர் ஆக்ஸலரேஷனாக இருக்கட்டும் இருக்காது. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு யூக்லிபிரியம் அப்படின்னா நோ straight line acceleration plus angular
ஆக்சலரேஷன். இதனால் தெரிஞ்சுக்கணும். ஆக்சலரேஷன் இருக்காது. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும் 0 தான், ரிசல்டன்ட் மொமெண்டம் அப்படிங்கிறதும் 0 தான். அப்போ போத் ஏ அண்ட் பி அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சர். போத் ஏ அண்ட் பி. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, த சென்டர் ஆஃப் gravity, CG அப்படின்னா center of gravity of a quadrant of a circle of radius r. quadrant of circle அப்படின்னாலே circle quadrant 1/4 of a circle. quadrant of a circle or radius r from both bounding radius. but both bounding radius என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு quadrant அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், quadrant of circle அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா 1/4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1/4. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ குவாட்ரண்ட், அதே மாதிரி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் அப்படின்றத கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஜஸ்ட் நான் ஓகே. ஆக்சுவலி இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் ஃபுல் சர்க்கிள் என்ன தெரியும் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். இது குவாட்ரண்ட் சர்க்கிள், ஏரியா ஆஃப் அ குவாட்ரண்ட் சர்க்கிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா 1/4 பை ஆர் ஸ்கொயர். ஓகே, 1/4 பை ஆர் ஸ்கொயர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் மாஸ் லிவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறேன். மாஸ் லிவரேஜ்னால் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஏரியா அண்ட் மாஸ் மொமெண்ட் கேல்குலேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். மொமெண்ட் ஆஃப் ஏரியா அண்ட் மாஸ் மொமெண்ட் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா சர்க்கிளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க r³/3. ஓகே, அப்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த r³/3 இருக்கு இல்லையா, மேலே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இதை வந்து கீழே போட்டுக்கணும், 1/4 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், r³/3 இன்டூ 4/πr ஸ்கொயர் இப்படி தான் வரும். இப்போ இதில் ஒரு ஆர் இது ஒரு ஆர் போயிடுச்சு அப்படின்னா 4r/3π 4r/3π. ஸோ இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு, 4r/3π அப்படிங்கிறது தான் ஆன்சர், 4r/3π. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் கட். இது பார்த்தீங்கன்னா பெரிய லென்த்தாக போய்கிட்டு இருக்கும், நிறைய ஏரியாலாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இன்டகிரேஷன்லாம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபார் ஈஸியாக இருக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, a 2 kg ball moving at 10 meter per second strikes a wall normally and rebounds with 8 meter per second. The impulse exerted by the wall. impulse என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. impulse அப்படின்னா நம்ம வந்து del P கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். total change in momentum del P அப்படிங்கிறது total change in momentum. ஓகே, del Pங்கிறது total change in momentum. ஸோ இதில் டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெலாசிட்டி பாருங்கள். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு 2 டைம் கொடுத்துருக்காங்க, 2 இது கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் டைம் இல்லை, 2 வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் பர் செகண்ட், 8 மீட்டர் பர் செகண்ட், ரெண்டையும் கூட்டிக்கணும். அதுதான் வந்து வாலில் போயிட்டு ஸ்ட்ரைக் ஆகிறதும் ப்ளஸ் ரீபவுண்ட், ஸ்ட்ரைக்கு ப்ளஸ் ரீபவுண்டு ரெண்டையும் கூட்டணும். ஸ்ட்ரைக்கை கூட்டினீங்க அப்படின்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ப்ளஸ் 8 மீட்டர் பர் செகண்ட், மொத்தம் 18 மீட்டர் பர் செகண்ட். del P மொமெண்ட் ஆஃப் இம்பல்ஸ் கண்டுபிடிக்கிறது del P is equal to m into del V. இப்போ நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டி, டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கிறது தான் என்னதுன்னா del V. அப்போ மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 kg. 2 kg கொடுத்துருக்காங்க மாஸ். அப்போது 2 kg இன்டூ del V, நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு, 18 மீட்டர் பர் செகண்ட்.
ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 18 into 2 36 நானோ செகண்ட்ஸ். உங்களுக்கு இந்த யூனிட் எல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு நம்பர் வச்சுக்கோங்க. இங்கே 36 எங்கே வந்திருக்கோ அதுதான் சரியான ஆன்சர். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மைக்ரோ செகண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், என்ன சொல்கிறது, வேறு ஏதாவது யூனிட்ஸ் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சொல்லலாம். பட் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 2 kg into 18 போடுறப்போ உங்களுக்கு என்ன வரணும்? 36 நானோ செகண்ட்ஸ் அப்படின்ட்டு வரணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் இம்பேக்ட் ஃபார் 2 ஸ்பியர்ஸ் ரிலேட்ஸ் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் இம்பேக்ட் அப்படின்றப்போ 2 ஸ்பியர்ஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி டு இம்பல்ஸ், ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலி இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நியூட்டன்ஸ் லா ஆஃப் இம்பேக்ட் ஃபார் 2 ஸ்பியர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். இதில் இம்பேக்ட்டுங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இம்பேக்ட்டுங்கிற வார்த்தை தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹிண்ட்டு. இல்லை டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்றதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வாட் அப்படின்றது தெரியலை. ஸோ இது கிடையாது. அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி டு இம்பல்ஸ், கைனடிக் எனர்ஜி டு இம்பல்ஸ் அப்படின்னா இதுவும் கிடையாது. கைனடிக் எனர்ஜி மட்டும் இம்பல்ஸுக்கு வராது. அதே மாதிரி ஃபோர்ஸ் டு ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் டு ஆக்சலரேஷன் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்முலா F is equal to ma. இதுலேயும் வந்து இம்பேக்ட் அப்படிங்கிற வார்த்தையும் கிடையாது. அப்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது தான் இம்பேக்ட் அப்படிங்கிறத இன்டைரக்டாக உங்களுக்கு மீன் பண்ணுறது. ஓகே ஓகே ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, a smooth sphere A collides obliquely with the stationary smooth sphere B. During the impact, the impulse acted upon the sphere B is directed. எந்த பக்கம் டைரக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அப்படின்ற வார்த்தை தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹிண்ட்டு. ஸ்மூத் அப்படின்னாலே அலாங் த காமன் நார்மல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நினைக்கிறது இல்லை, இதான் ஆன்சர். அலாங் த காமன் நார்மல் இதுதான் நம்மளுக்கு வந்து இது. ஏன்னா ஸ்மூத்னாலே அங்கே ஃப்ரிக்ஷன் வந்து கிடையாது. ஃப்ரிக்ஷன் வரல அப்படின்னா அலாங் த காமன் நார்மல் தான் அது வந்து ட்ராவல் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, காமன் நார்மல். ஸோ இம்பல்ஸ் எங்கிட்ட ஆக்ட் பண்ணும் பார்த்தீங்க, காமன் நார்மலில் தான் ஆக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, a ball of mass m falls from a height h onto a smooth horizontal floor. Horizontal floor if the coefficient of restitution is e அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிட்டில் பிட் கொஞ்சம் பெருசு, நம்ம இதை ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ a ball of mass m falls from a height h onto a smooth horizontal floor. ஸ்மூத் அப்படிங்கிறப்போ அங்கே ரீபவுன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டும் வந்துடும். பார்த்துட்டு இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, a ball of mass m falls from a height of h. பால் வந்துட்டு ஹைட் ஹெச்லேருந்து விழுது, திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மூத் சர்ஃபேஸ், ஸ்மூத் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னால் அது என்ன ஆகும் அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஈன்னு கொடுத்துருக்காங்க. the total distance covered by the ball before it stops bouncing. ஸ்டாப்ஸ் பவுன்சிங் ஆகிறப்போ எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பால் வந்து ஹைட் ஹெச்லேருந்து கீழே உழுது. ஸோ ஹைட் ஹெச்லேருந்து ரீச் ஆகுது அப்படின்னா இது நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷனில் என்ன சொல்லணும்னா இ ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு நம்ம சொல்லணும். இ ஸ்கொயர் ஹெச் திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா பவுன்ஸ் ஆகுது, ப்ளஸ் பவுன்ஸுக்கும் என்னன்னா இ ஸ்கொயர் ஹெச் தான் ஃபர்ஸ்ட் பவுன்ஸ்க்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பவுன்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, 2 இ ஸ்கொயர் ஹெச். இதே செகண்ட் பவுன்ஸுக்கு
2e பவர் 4h. அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து இங்கே இதை வந்து இன்ட்டு 2ஆல் பண்ணிக்கோங்க. செகண்ட் பவுன்ஸ்னு அர்த்தம். இது ஃபார்முலா எப்படி இருக்குன்னா e பவர் 2nh. இந்த என்னங்கிறது என்னன்னா பவுன்ஸ், எத்தனை பவுன்ஸ் ஆகுதோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே போடுற மாதிரி இருக்கும். அப்போ தேர்ட் பவுன்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பவுன்ஸ் சிமிலர்லி நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றப்போ 2e பவர் 6h. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்படி நான் இப்போ டோட்டல் பவுன்ஸ் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ டோட்டல் பவுன்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹெச்ங்கிற ஹைட்டு ப்ளஸ் 2e ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் 2e பவர் 4h ப்ளஸ் 2e பவர் 6h ப்ளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு. ஸோ இது நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஹெச் 2e ஸ்கொயர் ஹெச் நான் காமனாக எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன வரும் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் e ஸ்கொயர் ப்ளஸ் e பவர் 4 ப்ளஸ் எக்ஸட்ரா இந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ ஹெச் ப்ளஸ் 2e ஸ்கொயர் ஹெச் இந்த மொத்தத்துக்கும் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 1/1 மைனஸ் e ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறேன். 1/1 மைனஸ் e ஸ்கொயர் அப்படி எழுதுறப்போ எனக்கு என்ன கிடைக்குது. அப்போது இந்த டேர்ம் எப்படி ஆயிரும் அப்படின்னா ஹெச் ப்ளஸ் 2e ஸ்கொயர் ஹெச் பை 1 மைனஸ் e ஸ்கொயர்னு ஆகும். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 1 மைனஸ் e ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் 2e ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 1 மைனஸ் e ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணணும் அடுத்து ஹெச்சை உள்ளே கொண்டு வந்து பாருங்கள். ஹெச் மைனஸ் e ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் 2e ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 1 மைனஸ் e ஸ்கொயர். இப்போ இதை நீங்கள் இது ரெண்டும் வந்து மைனஸ் பண்ண முடியும். இப்போ ஹெச் மைனஸ் e ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 1 மைனஸ் e ஸ்கொயர். சாரி ப்ளஸ் போடணும், ஏன்னா இங்கே ப்ளஸ் வந்துருக்கு. ஸோ ப்ளஸ்ஸு. அப்போது இதில் ஹெச்சை நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1 ப்ளஸ் e ஸ்கொயர் பை 1 மைனஸ் e ஸ்கொயர். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு. ஓகே. ஸோ ஆப்ஷனில் பார்க்கலாம் இருக்கான்னு. ஸோ ப்ளஸ் e ஸ்கொயர் டிவைடட் பை மைனஸ் e ஸ்கொயர் இதுதான் வந்து ஆன்சர். ப்ளஸ் மேலே வரும், கீழே மைனஸ் வரும், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகே. ஸோ இதுதான் டெரிவேஷன். இதை உங்களுக்கு பார்த்தேன் கொஞ்சம் லிட்டில் பிட் பெருசாக இருக்க மாதிரி தெரியும், பட் சிம்பிள் தான், பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா if in a two body system interacting only through internal forces the acceleration of the center of masses அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு acceleration of the center of masses F is equal to ma ஃபார்முலா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே. இப்போ டூ பாடி சிஸ்டம் இன்ட்ராக்டிங் ஒன்லி த்ரூ இன்டர்னல் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போது இப்போ இது வந்து எஃப்ங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே. அப்போ அங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ 0 = ma. 0 = ma அப்படின்னா ஆக்சலரேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் ஆக்சலரேஷன். ஓகே. 0ங்கிறது தான் ஆன்சர். ஓகே. அப்படின்னா 2 particles of mass 2 kg 3 kg ரெண்டுமே மாஸ் தான் are connected by a spring. the reduced mass அப்படிங்கிறது மியூனா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ரெடியூஸ்டு மாஸ் ஃபார்முலா என்ன தெரியும், m1 m2 by m1 plus m2. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேலே மல்டிப்ளிகேஷன், கீழே வந்து அடிஷன். அப்போ மியூ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு 2 × 3 டிவைடட் பை 2 + 3 த்ரூ இங்கே 6/5 6/5 இங்கே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ராக்ஷனில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 5 6 0. ஸோ 1.2 kg அப்படிங்கிறது தான் ஆன்சர். 1.2 kg அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே. இப்போ யூனிட் உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே என்ன ஆயிரும் kg × kg அப்படின்னு வரும். kg ஸ்கொயர்னு ஆகும். இங்கே ஒரு kg இருக்கும். அப்போ kg அப்போ இப்போ 1 kg இருக்கும். கரெக்டு தானே? இப்போது 1.2 kg. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா the center of gravity of a solid right circular cone of a height h lies on its axis at a distance of அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படி வெர்டெக்ஸா பேஸா? இப்போ ஆப்ஷன் பாருங்க, பேஸ் இல்லாட்டி வெர்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு.
இதோட ஆன்சர் என்னன்னா h/4 from the base. center of solid circular cone கேட்டாங்க அப்படின்னா h/4 from base. h/4 from base. இது வந்து ஒரு சார்ட் மாதிரியே இருக்கு. நீங்க வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் முடிஞ்சால் நான் வந்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த ரைட் சர்க்குலர் கோனாக இருக்கட்டும், சாலிடாக இருக்கட்டும், சாலிட் ஸ்பியராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வயர் இஸ் பென்ட் இன் டு அ ஷேப் ஆஃப் அ செமிசர்குலர் ரேடியஸ் ஆர். த டிஸ்டன்ஸ் இன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃப்ரம் த டயமீட்டர் இஸ் 2r plus pi. 2r plus pi. இது ஆன்சர் 2r plus pi. The uniform wire is bent into the shape of semicircular of radius r. The distance of its center of gravity from the center is, from the center ல இருந்து center of gravity எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2r by pi. Okay, 2r by pi. So next question என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கான்செப்ட். இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா அங்கே கைனட்டிக் எனர்ஜி வந்து கன்சர்வ்டு அப்படின்னு அர்த்தம். கைனட்டிக் எனர்ஜி கன்சர்வ்டு, அப்போ இதுக்கு Q ஆப்ஷன் வரும். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னா அதாவது லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கான்செப்ட். லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ ஃபைனலி இது வந்துட்டு ஆர். அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? QPR. இதுதான் கரெக்டு. ஓகே, அப்போது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பார்ஷியல் இன்எலாஸ்டிக் இம்பேக்ட். பார்ஷியலி இன்எலாஸ்டிக் அப்படிங்கிறப்போ அது எலாஸ்டிக்கும் இன்எலாஸ்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். மினிமம் லாஸ் இருக்கும் அங்கே. லாஸ் வந்து மினிமம் லாஸ். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்கு, மேக்ஸிமம்க்கும் மினிமம்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன லாஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3r by 8. சாலிட் ஹெமிஸ்பியர் வந்துட்டு 3r by 8 தான். இதோட டைரக்ட் ஆன்சர் தான். ஹாலோ ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா r by 2. சாலிட் டெட்ராஹெட்ரன் வந்து h/4. ஸோ டைரக்ட் ஆன்சர்ஸ் தான் எல்லாமே இருக்குது. ஸோ PQR தான் ஆன்சர். பேஸ்லேருந்து அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, when a body is in limiting equilibrium on an inclined plane, the angle of the plane is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, லிமிட்டிங் ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்கு. இன்கேஸ் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் half the angle of friction, 90 degree the angle of repose. When a body is in limiting equilibrium அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஃப்ரிக்ஷனு. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யார் அப்படின்னா ரீபோஸ். இப்போ ரீபோஸ்னா என்ன, ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் inclination angle of a plane at which a body placed, இது ஒரு definition ஞாபகம் வச்சுக்கோங்க, placed on it remain completely at rest. இதுதான் நம்ம hint. without sliding. அதாவது எப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா, ஒரு பால் நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா,
இது என்ன ஆயிரலாம், ஒரு செகண்ட் அது உருண்டு அடுத்த லெவலுக்கு போகலாம். பட் அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இங்க நிக்குது அப்படின்னா அதுதான் என்னன்னா அதோடைய லிமிட்டிங் ஈக்குலிபிரியம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிமிட்டிங் ஈக்குலிபிரியம் அல்லது ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படிங்கிறது தான் லிமிட்டிங் ஈக்குலிபிரியம் கான்செப்ட். ஸ்லைட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ஒரு ரெஸ்ட் பொசிஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, தான் லிமிட்டிங் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். இப்போ ஃப்ரிக்ஷன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வராது, அதே மாதிரி ஹாஃப் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் வராது. 90 டிகிரிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்னா என்ன, இந்த ஆப்ஷனை வச்சு இன்கேஸ் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம் ஆன்சரை. ஓகே ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, a block of mass 5 kg rest on a horizontal plane mu s, இது mu s is equal to 0.4. If the horizontal force of 10 Newton is applied, the fractional force acting on the block is g வந்து என்ன எடுத்துருக்க சொல்லுவாங்கன்னா 10 meter per second square அப்படின்னு எடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்க நம்மளுக்கு இது என்ன அப்படின்னா, if the horizontal force of 10 Newton is applied, the frictional force acting on the block, frictional force தான் கேட்டிருக்காங்க. F is equal to mu s into n. F is equal to mu s into n. அப்போ mu s எவ்வளவு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு 0.4. ஓகே, இந்த என்னங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ். என்னங்கிறது என்னன்னா நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்போ m into g அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணணும். m into g, மாஸ் into ஆக்சலரேஷன். இங்கே ஜியோட வேல்யூ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.4. அப்போது எம்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு 5 kg. 5 into 10 இப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு, ஓகே. இப்படி எனக்கு பாயிண்ட்ல இருக்கு, எனக்கு எப்படி போட தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி போடலாம், 4/10 எழுதலாம். இந்த 0.4 5 into 10. இப்போ இந்த 10 கேன்சல் ஆயிரும், நம்மளுக்கு என்ன வரும்னா 20 நியூட்டன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 20 நியூட்டன் எங்கே இருக்குது, இந்த 20 நியூட்டன் இங்கே இருக்குது. ஓகே, ஃப்ராக்ஷனில் இருக்கிறது எனக்கு போட தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகிக்கலாம். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, the moment of inertia of a rigid body depends on moment of inertia of a rigid body எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. moment of inertia of a rigid body அப்படின்னா I is equal ஃபார்முலா, நம்மளுக்கு எதுவுமே வேணாம், ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். summation mi/ri ஸ்கொயர், mi/ri ஸ்கொயர் தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எம்ங்கிறது என்னன்னா மாஸ் ஆஃப் த பாடி, ஆர்ஐங்கிறது என்ன அப்படின்னா அந்த பொசிஷன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேடியஸ், அதாவது மாஸ் ஆஃப் த பாடி. அப்போ எங்கே இருக்கு மாஸ் ஆஃப் த பாடி அண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேடி ரிலேட்டிவ் டு த ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் வராது. நெக்ஸ்ட் வந்து டியூரிங் த ஓப்ளிக் இம்பேக்ட் ஆஃப் two smooth spheres the impulses, two smooth spheres அப்படின்னாலே முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன், அது எதுனா காமன் நார்மல் along the common normal. two smooth spheres அப்படிங்கிறப்போ அது காமன் நார்மலில் தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, a ball is dropped from height of 10 meter. After the first bounce it rises to 6.4 meter. The coefficient of restitution அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ரெண்டு ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. அது முன்னாடி இருந்த பார்த்த சம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகிற வரையும் கேட்டிருந்தாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா is equal to root of h2/h1. அப்போது coefficient of restitution is equal to root of h2/h1. இந்த ஃபார்முலா ஒரு ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. h2 அப்படிங்கிறது எந்த ஹைட்டு, ரெண்டாவது ஹைட் இருக்குல்ல, அதுதான் முதல் எழுதணும். 6.4 divided by 10 அப்படின்னா எவ்வளோ வரும் 0.64. 0.64னா 0.8. 0.8ங்கிறது coefficient of restitution 0.8. ஓகே, the answer 0.8 தான் ஆன்சர் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, in the motion of two interacting bodies, either it's a planet or ஒரு ஸ்டாராக கூட இருக்கலாம், reduced mass mu
இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் த ப்ராப்ளம் டூ. அதாவது ரெடியூஸ்டு மாஸ் கான்செப்டே என்னன்னா சிங்கிள் பாடி ப்ராப்ளத்துக்கு தான் கன்வெர்ட் ஆகும். டூ பாடி ப்ராப்ளம் இட்ஸ் கன்வெர்டட் டு சிங்கிள் பாடி ப்ராப்ளம். அதனால இட்ஸ் அ ஒன் பாடி ப்ராப்ளம் ரிலேட்டட் டு த சென்டர் ஆஃப் மாஸ். ஒன் பாடி ப்ராப்ளம், இதுதான் ஆன்சர். டூ பாடி ப்ராப்ளம் ரெடியூஸ்டு டு சிங்கிள் பாடி ப்ராப்ளம். இதை மறந்துடக்கூடாது. ஏன்னா ரெடியூஸ்டு மாஸ் ஃபார்முலாலே பாருங்க. ஸோ ரெடியூஸ்டு மாஸ் ஃபார்முலாலே என்ன சொல்லுது, M1 M2 அப்படிங்கிறது ரெண்டு மாஸ், M1 + M2. இந்த மாஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் ரெடியூஸ்டு மாஸ் கான்செப்டே. டூ பாடி மாஸை வந்துட்டு சிங்கிள் பாடி மாஸாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, மியூங்கிறதும் ஒரு மாஸ் தான், அது பட் ரெடியூஸ்டு மாஸ் நம்ம சொன்னது. ஓகே ஓகே, டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். The center of gravity of hollow cone of height h lies on its axis at a distance from the base is equal to எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. distance from the base is equal to center of gravity வந்து a distance from the base எது கேட்டிருக்காங்க, hollow cone அப்படின்னு பார்த்தீங்கன்னா h/3, hollow cone h/3. ஸ்டாண்டர்ட் வேல்யூ மாதிரி ஒரு டேபிள்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். மனப்பாடமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது என்னன்னு கேட்டால் டக்குன்னு எழுதிடலாம். Next, find the center of gravity of a semicircular arc of radius 7 cm from its center. பையோட வேல்யூ 22/7 எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செமி சர்க்குலர் ஆர்க் ஆஃப் ரேடியஸ், செமி சர்க்குலர்னு கேட்டால் அதோட ஃபார்முலா என்னன்னா சிஜி செமி சர்க்குலர் கேட்டால் அதோட ஃபார்முலா என்னன்னா 2r/π. 2r/π தான் அதோட ஃபார்முலா. ஸோ இதில் 2r அப்படின்றது 2r என்னன்னா ரேடியஸ். ஸோ 2r எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7/π வந்துட்டு 22/7 எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் பை. ஸோ 22/7 அப்போ 2 × 7 × 7/22 இப்படி தான் வரும். இப்போ வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 49. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 49 × 2 / 22. இப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 49/11. 49/11 இதை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 49/11ஓட ஆன்சர்னா 4.45 இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். 45 சென்டிமீட்டர், 4.45 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். நான் ஏன் எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன் அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த டிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நான் ஃபைனலைஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, the moment of inertia of a solid sphere of mass m and radius r about a tangent எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு இதில் யூஸ் பண்ணோம்ல, சேம் ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி தான். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ moment of inertia of a solid sphere பார்த்தீங்க அப்படின்னா 2/5 mr². ஸோ பேரலல் ஆக்சிஸ் தியரத்து படி பேரலல் ஆக்சிஸ் தியரம் படி என்னன்னா டேஞ்சன்ட் வழியாக போகிறது நம்ம என்ன சொல்லணும்னா ஐ சென்டர். இது வந்து சென்டர் தானே, முன்னாடி ஒரு சம்மில் நம்ம பார்த்தோம். இப்போ இது 2/5 mr² ப்ளஸ் இது வந்து mr² போட்டுக்கோங்க. முன்னாடி ஒரு ஃபார்முலாவில் பார்த்தோம், முன்னாடி ஒரு சம்மில் பார்த்தோம். எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, முன்னாடி ஒரு சம்மில் பார்த்தோம். என்ன பார்த்தோம், டான்ஜென்ட் வழியாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ சென்டர் ப்ளஸ் md² பார்த்தோம். md², அங்கே ml² போட்டோம். இங்கே வந்துட்டு r யூஸ் பண்ணியிருக்காங்க ரேடியஸ். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் rன்னு போடணும். அப்போது ஐ சென்டர் ப்ளஸ் mr². இப்போ இப்படி வந்து தெரியுதா? இப்போ ஐ சென்டரோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் 2/5 mr² ப்ளஸ் mr². அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து mr² இருக்குது, இங்கே mr² இருக்குது. ஸோ mr² கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. கான்ஸ்டன்ட்னா வெளியில் காமனாக எடுத்துக்கோங்க, மாதிரி சொல்லிட்டு காமனாக எடுத்துக்கோங்க mr². ஸோ mr² 7/5 mr².
இப்போ ஆன்சர் வந்து 7/5 mr². ஸோ அவ்வளோதான் அந்த சம். நான் உங்களுக்கு வந்து அடுத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி விட்றேன், ஷார்ட்கட்ஸ் எல்லாம். இது உங்களுக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை சொல்கிறேன். அதாவது ஷேப் அல்லது பாடி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது. சிஜி அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதே மாதிரி எம்ஐ அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த பேஸ் ஆக்சிஸ். பேஸ் ஆக்சிஸ் இல்லாட்டி டேஞ்சன்ட். இதுதான் உங்களை வந்து கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இதை நான் இங்கேயே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வித்து பி, டெப்த்து டி. ஓகே, ஸோ இதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d/2 ஃப்ரம் பேஸ். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா bdq/12. அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஆக்சிஸ் ஆஃப் தி டேஞ்சன்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா bdq/3. இதை நீங்கள் அப்படியே ஒரு சார்ட் மாதிரி ஞாபகம் வச்சு மனப்பாடமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் அப்படின்னா பேஸு ஹைட்டு. ட்ரையாங்கிள் வந்து பி ஃபார் பேஸு, ஹெச் ஃபார் ஹைட்டு. இங்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து h/3 ஃப்ரம் பேஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, எங்கேருந்து அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ஃப்ரம் பேஸ். ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா bh3/36. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா bh3/12. இது அட் பேஸ் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ செமி சர்க்குலர் வயர் ஆஃப் ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி 2r/π ஃப்ரம் டயமீட்டர். ஓகே, ஃப்ரம் டயமீட்டர். இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இல்லை, ஆனால் இங்கே டேஞ்சன்ட்டில் இருக்கும். ஸோ πr⁴/8. இதுவும் அட் டயமீட்டர். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செமி சர்க்குலர் லேமினா ஆஃப் ரேடியஸ் ஆர். இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி செமி சர்க்குலர் லேமினா ஆஃப் ரேடியஸ் ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா 4r/3π. இது எங்கே அப்படின்னா ஃப்ரம் டயமீட்டர் தான். ஓகே, ஃப்ரம் டயமீட்டர். இங்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்காது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்கே இருக்கும், டேஞ்சன்ட்டில் இருக்கும். 8 r⁴/8. இதுவும் அட் டயமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலிட் கோனில் கேட்டாங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா h/4 ஃப்ரம் பேஸ்லேருந்து. அதே மாதிரி இதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3/10 mr². ஆல்ரெடி கேல்குலேட்டட் வேல்யூஸ் தான், டைரெக்டாக நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். r² + 4h². இது எங்கேருந்து அப்படின்னா அட் பேஸ்லேருந்து. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சாலிட் ஸ்பியர். இங்கே ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே அட் சென்டர் என்ன ஆயிரும் அப்படின்னா 0. இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 mr². இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த 7/5 mr². இது டேஞ்சன்ட்டில். ஓகே, அதே மாதிரி ஹாலோ ஸ்பியர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஹாலோ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அட் சென்டர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது 0 தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகும், 2/5 வராது, 5/3 mr². இங்கே 2/3 தான் வரும், இங்கே வந்து
2/3 mr ஸ்கொயர், இங்கே தான் 5/3 mr ஸ்கொயர், டேஞ்சென்ட்டில் தான் 5/3 mr ஸ்கொயர். ஓகே, 2/3 mr ஸ்கொயர் 5/3 mr ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே ஷார்ட். இப்போ உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே ஷார்ட்கட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள்ஸ் மாதிரி மெமரைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இப்போ செமி சர்க்குலர் லேமினான்னு கேட்டிருந்தாங்கன்னா அங்கே வந்து 4r/3π தான் ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஓகே, அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, இப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த ஹாலோ ஸ்பியர் வந்துட்டு உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் சொல்கிறேன். ஹாலோ ஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா அட் சென்டர் வந்து 0. ஓகே, இது வந்து 2/3 தான் போடணும். 2/3 mr ஸ்கொயர், டேஞ்சென்ட்டில் தான் 5/3 mr ஸ்கொயர், டேஞ்சென்ட்டில் தான் 5/3 mr ஸ்கொயர். ஓகே ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா மனப்பாடமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சம்ஸ் எல்லாம் நான் நீங்கள் வந்து நிறைய டெரிவேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டக்கு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டுடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ஒரு டெஸ்ட் சீரீஸில் பார்ப்போம். தேங்க்யூ.